பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு திங்கட்கிழமை நாள். எரேமியா 40:4 5வது வரி இப்படியாய் சொல்லுகிறது, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன். ஆனா இன்னைக்கு நியாயாதிபதி புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல சிம்சோன் ஏன் பத்திரமாய் பாதுகாக்கப்படவில்லை ஆண்டவரால அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதோ சிம்சோன் பிறக்கறதுக்கு முன்னாடியே தாய் தகப்பனார்ட்ட தேவதூதன் தோன்றி ஒன்று சொல்றாரு. சிம்சோனுடைய வளர்ப்பை குறித்து, சவரகன் கத்தி அவனுடைய தலையில படக்கூடாது, 2வது நசரேயன் என வாழணும்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நசரேயன் அப்படின்னா பரிசுத்த ஜாதி, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் தேவனுக்காக. ஆனா இந்த சவரகன் கத்தி படக்கூடாதுங்கிறதுல சிம்சோனுக்கு சொல்லி கொடுத்தாங்களே தவிர, நசரேயனா நீ வாழணும், பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி பெற்றோர் சொல்லி கொடுக்க மறந்துட்டாங்க நான் நினைக்கிறேன். அதனாலதான் சிம்சோன் தவறான பாதைக்குள்ள கடந்து போகிறார். ஒரு தேவையில்லாத ஒரு வேசி வீட்டுக்கு கடந்து போகும்போதுதான் பாவத்துக்குள்ள விழுந்து சிம்சோன் ஒண்ணும் இல்லாம மடிந்து போகிற காட்சியை பார்க்கிறோம். கடைசியில சிம்சோனும் அவர்களோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் இறந்துட்டாங்க இல்லையா? அந்த கதை